லெட்ஸ் கண்டினியூ. ஸோ நம்ம வந்து நைட்ரோஜன் சைக்கிள் வந்து பார்க்கலாம். ஸோ நைட்ரோஜன் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துடலாம். நான் சொன்னேன் நைட்ரோஜன் மெட்டபாலிசம்னு என்னது, ஹியூமன்ஸ்ல நம்ம வந்து புரோட்டீன்ஸ் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஈஸியா. அதுக்குள்ள வந்து அமினோ ஆசிட் இருக்கு. அமினோ ஆசிட்குள்ள இருக்கிற அந்த கீ ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னதுன்னா நைட்ரோஜன். கரெக்டா? இந்த நைட்ரோஜன் வந்து எப்படி ஹியூமன் இது நம்ம வந்து எடுத்துக்கிறோம், நம்ம வந்து அது மெட்டபலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா வந்து இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரோஜன் வந்து இது வந்து எடுத்துக்க முடியாது. எப்படி எதுக்குன்னா வந்து இது டைரக்டா வந்து பிளான்ட் எடுத்துக்க முடியாது. அந்த ரைட் ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து அதை உருவாக்கி அந்த பிளான்ட்டுக்குள்ள போடுறதுக்கான லெசன் தான் வந்து இந்த நைட்ரோஜன் மெட்டபாலிசம். நம்ம என்ன பார்த்தோம், அட்மாஸ்பியர்ல வந்து 78% நைட்ரஜன் இருக்கு, 21% வந்து ஆக்சிஜன் இருக்கு. இந்த நைட்ரஜன் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும், நார்மலா பிரைமரிலி மோஸ்டா ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கும், சிலது கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்க நைட்ரஜனோட பேர் தான் டை நைட்ரஜன் இல்ல சொல்லுவாங்க, மாலிகுலர் நைட்ரஜன் இல்ல நைட்ரஜன் கேஸ் கூட சொல்லுவாங்க. அதுவே வந்து இது கம்பைன்டு ஃபார்ம் இருந்தா அது சோடியம் நைட்ரேட் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த அட்மாஸ்பரிக் ஏர்ல வந்து நார்மலா நைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல இருக்கு, மாலிகுலர் நைட்ரஜன் இல்ல டை அட்டாமிக் நைட்ரஜனோடைய ஃபார்ம் இருக்கு. அப்படின்னா ரெண்டு நைட்ரஜனும் ட்ரிபிள் பாண்ட் வழியா 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிக்குது, ட்ரிபிள் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஏன் இதை கிரியேட் பண்ணுது, ஸ்டெபிலிட்டிக்காக. ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டிக்காக. அப்புறமா வந்து இதுல வந்து இவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, இது அப்படியே வந்து ஈஸியா ஃப்ரீயா ரோம் பண்ண முடியாது ஒரே ஒரு நைட்ரஜன். ஸோ இது N2-ஆ மாறி இது வந்து அட்மாஸ்பியர்ல வந்து இருக்குது. ஓகே, இது ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். நார்மல் கண்டிஷன்ல இது இனர்ட்டா இருக்கும். இனர்ட்னா இட்ஸ் நாட் வெரி ரியாக்டிவ். ஓகே, நைட்ரஜனோடைய பாய்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -195.8 டிகிரி செல்சியஸ், வெரி லோ பாய்லிங் பாயிண்ட் தேன் ஆக்சிஜன். ஓகே, புரோட்டீன்ஸ்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குன்னா அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜன் இருக்கு, புரோட்டீன்ஸ்ல வந்து 16% நைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த நைட்ரஜன் வந்து எப்படி இதுல எல்லாம் யூஸ் ஆகுது பிளான்ட்ல, சைக்கிள் அப்படின்னா நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல இருக்கு, அது எப்படி பிளான்ட்டும் அனிமலும் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த நைட்ரஜன் அட்மாஸ்பியருக்கே வந்துருது. இதுதான் பார்க்க போதும். அதான் ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்கே வருது இல்ல, அதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். ஓகே, பார்க்கலாமா? நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரோஜன் இஸ் அன் எசென்சியல் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ், லிவிங் பீயிங்ஸ். நம்மளுக்கு தெரியும் லிவிங் பீயிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட்ரோஜன் தேவை. ஏன் நைட்ரோஜன் தேவை, புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், என்சைம்ஸ், அப்புறமா வந்து நிறைய இதுல வந்து நைட்ரோஜன் வந்து தேவைப்படுது. கரெக்டா? அதனால நைட்ரோஜன் இஸ் வெரி வெரி எசென்சியல். நைட்ரோஜனஸ் பேஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நீங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நம்ம நியூக்ளியஸ்குள்ள வந்து டிஎன்ஏ குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ள இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டிஎன்ஏ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா, நார்மலா பேசிக்கா ரொம்ப உங்களுக்கு குழப்ப தேவையில்லை, நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சோ இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், இந்த வேர்டுக்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கா, இதுல நியூக்ளிக் ஆசிட்குள்ள நீங்க அதை டீடைல்ல ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அதுல நைட்ரோஜனஸ் பேஸ்னு ஒண்ணு இருக்கும். நான் என்ன சொல்றேன், எவ்வளோ எல்லாம் கீயா நோட் பண்ணுங்க, எவ்வளோ மைக்ரோ திங்ஸ் இருக்கு பாருங்க. நியூக்ளியஸ்குள்ள ஒரு நார்மலா நம்ம பாடி எதால மேடா இருக்கு, செல்லால மேடா இருக்கு. இந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கு, இந்த டிஎன்ஏக்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, நியூக்ளிக் ஆசிடுக்குள்ள நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. சோ மறுபடியும் நான் சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ள செல் இருக்கு, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, டிஎன்ஏ டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏக்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த நியூக்ளிக் ஆசிட்குள்ள நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. நைட்ரோஜனஸ் பேஸ் நைட்ரோஜன் இருக்கு. ஓகே, அப்புறமா புரோட்டீன்ஸ், புரோட்டீன்ஸ்ல என்ன இருக்கு, அமினோ ஆசிட் இருக்கு. அமினோ ஆசிடும் வந்து NH3, அந்த அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அதுல வந்து NH3ன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதுவும் நார்மலா பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் இருக்கு அமினோ ஆசிட்ல. சோ புரோட்டீன்ஸ்குள்ள இருக்கிற அமினோ ஆசிட்குள்ள இருக்கு, அதுலயும் வந்து நைட்ரோஜனால மேல இருக்கு. அப்பனா இது கண்டிப்பா இது இம்பார்ட்டன்ட் தான். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். ஓகே, யூ ஆல்ரெடி நோ தட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தீஸ் டூ பயோமாலிகூல்ஸ். நமக்கு தெரியும் புரோட்டீன் இருக்கட்டும் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ரெண்டுமே
வெரி வெரி சூப்பர் இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் நம்ம மசில் என்சைம் எல்லாமே புரோட்டீனால தான் மேட் ஆயிருக்கு. எந்த லைஃப் ப்ராசஸும் நடக்கவே நடக்காது. டைஜஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்பிரஷன் எதுவுமே நடக்காது புரோட்டீன் இல்லாம. நியூக்ளிக் ஆசிட் இல்லாம நம்ம இப்போ ஏதாவது வந்து அஹ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் வந்து அதோடைய கிட், அதோடைய ஆஃப் ஸ்பிரிங்க்கு, அதோடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகணும்னா நியூக்ளிக் ஆசிட் கண்டிப்பா தேவை. இப்ப ஹியூமன்ஸ்லாம் எப்படி எவால்வ் ஆனாங்க? ஒரு ஜீனும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்டுக்கு வந்து பிரவுன் ஹேர் இருக்குன்னா அவங்க கிடுக்கு பிரவுன் ஹேர் வரலாம். இல்ல அவங்களோட அந்த பேரண்டோடைய அந்த கிட்டோடைய ஃபாதருக்கு வந்து ப்ளூ ஹேர் இருக்குன்னா, சாரி ப்ளூ இல்ல கிரே ஹேர் இருக்குன்னா, இல்லைன்னா வந்து பிளாக் ஹேர் இருக்குன்னா அந்த பிளாக் ஹேர் வந்து அந்த கிட்க்கு போலாம். சோ இதெல்லாம் இன்ஹெரிட் ஆகுதுல்ல. இது எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் வழியா தான். ஓகே, டிஎன்ஏ தான். ஓகே, பயோடெக்னாலஜிலயும் டிஎன்ஏ யூஸ் பண்ணி எல்லாமே டிஎன்ஏ தான். ஓகே, சோ இந்த டிஎன்ஏ கண்டிப்பா தேவை நம்ம பாடிக்கு. இந்த நியூக்ளிக் ஆசிடா இருக்கட்டும், புரோட்டீனா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நம்மளுடைய பயோ மாலிக்யூல்ஸ்லயே இருக்கட்டும், நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் இல்ல நியூக்ளிக் ஆசிட், இன்னும் ஃபர்தர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மறுபடியும் அதே பேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏர்ல 78% நைட்ரோஜன் இருக்கு, அதுதான். So air has 78% nitrogen, but most of the living beings cannot utilize the atmospheric nitrogen. நம்மளுக்கு தெரியும் ஏர்க்குள்ள ஏர்ல 78% நைட்ரஜன் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி லிவிங் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ் இருக்கட்டும், அனிமல்ஸ் கூட இருக்கட்டும், அவங்களால வந்து என்னது அப்படியே வந்து டைரக்டா எடுக்க முடியாது நைட்ரஜன். அப்படியே நைட்ரஜனை வந்து ஸ்டாப் போட்டு சக்லாம் பண்ண முடியாது. ஓகே, நைட்ரஜன் சைக்கிள் கன்வெர்ட்ஸ் திஸ் நைட்ரஜன் இன்டு யூஸ்ஃபுல் ஃபார்ம். இப்போ இந்த நைட்ரஜன் சைக்கிள் ஏன் படிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக்கா ஏன் படிக்கிறோம்னா, இந்த நைட்ரஜன் நார்மலா யூஸ் பண்ண முடியாதுல்ல, இந்த மாலிகுலர் நைட்ரஜனை வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபார்மா அது மாத்துறதுக்கு தான் நைட்ரஜன் சைக்கிள். ஓகே, நார்மலா அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை வந்து டைரக்டா நம்மளால இன்ஜெஸ்ட் பண்ண முடியாததுனால, எடுத்துக்க முடியாததுனால, இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார்மா மாத்தி அந்த யூஸ்ஃபுல் ஃபார்மா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, lightning fixes a nitrogen to NH3. லைட்டனிங் தெரியும்ல, தண்டர் இருக்கட்டும், ஏதாவது அதெல்லாம் இருக்கும்ல. சோ அது வந்து நைட்ரஜனை வந்து NH3 மாத்தும். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா லைக் ரைசோபியம் which lives in roots of leguminous plant like pea, rajma, beans, pulses, etc. also convert nitrogen into N2 into N3. என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா அட்மாஸ்பியர் லைட்னிங்னா வந்து ஸோ லைட்னிங் இருக்குல்ல, அது வந்து நைட்ரஜனை நார்மலா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கோல் என்னது, நைட்ரஜனை NH3 ஃபார்மேட்ல வந்து மாத்துறது. கரெக்டா? நார்மலா அட்மாஸ்பியர்ல நேச்சுரல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து NH3 வந்து லைட்னிங் மூலமா கன்வெர்ட் ஆகும். அப்புறமா வந்து பயாலாஜிக்கலா பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா சிலது இருக்கு. ரைசோபியம், இது லெக்யூமினஸ் பிளான்ட் இருக்குல்ல, பீ, ராஜ்மா, பீன்ஸ், பல்சஸ், இதோடைய ரூட்ஸ்ல இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். இது என்ன பண்ணும்னா நைட்ரஜனை வந்து N2, நார்மலா நைட்ரஜன் N2 ஃபார்ம்ல தானே இருக்கு, N2 வந்து NH3 கன்வெர்ட் பண்ணும். ஸோ நார்மலா நைட்ரஜன் லைட்னிங் கூட N2 NH3 கன்வெர்ட் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா கூட வந்து ரைசோபியம் கூட வந்து என்ன பண்ணும்னா N2 N3 வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே, லைட்னிங்னா லைட்னிங்னா அது ஒரு ஒரு என்ன சொல்றது, சடனா ஒரு தண்டர் தெரியும்ல. ஓகே, ஒரு எனர்ஜி மாதிரி, அதான் லைட்னிங். ஸோ லைட்னிங் வந்து ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி, அப்படியே வந்து அது கிரவுண்ட்ல அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா அப்படியே வந்து இந்த அட்மாஸ்பியரிக் N2 வந்து அப்படியே பிரேக் பண்ணிடும். நான் சொன்னல, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து N2 பிரேக் பண்ணவே முடியாதுன்னு. இது பாருங்க, இது ஹை இன்டென்சிட்டி எனர்ஜி லைட்னிங். நார்மல் லைட்னிங்னு தெரியல நம்மளுக்கு, அந்த லைட் அப்படியே வந்து தண்டர் வந்து படுதுல லேண்ட்ல, ஒரு ஸ்ட்ரைக் படுதுல, அதான் லைட்னிங். ஓகே, இந்த லைட்னிங் வந்து ஹை எனர்ஜியால இருக்கு. இந்த ஹை எனர்ஜி லைட்னிங் வந்து என்ன பண்ணோம்னா இந்த அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் N2 வந்து ரெண்டு பீசஸா அப்படியே பிரேக் பண்ணிடும். இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா இது வந்து மத்த இது கூட கம்பைன் ஆயிடும். ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆயிடும், ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிடும்.
ஓகே, இதெல்லாம் கம்பைன் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளுடைய யூசபிள் ஃபார்மேட்ல மாறிடும். ஓகே, இது நேச்சருடைய ப்ராசஸ். இது வந்து நார்மலா நேச்சுரல் சைக்கிள் நடக்குது. அப்புறமா இது பாக்டீரியல் கூட இது சிலது வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம். மோஸ்ட் பிளான்ட் அப்சார்ப் நைட்ரேட்ஸ் ஃப்ரம் சாயில் ரெடியூஸ் இட் டு NH3. பிளான்ட்ஸ் வந்து நைட்ரஜனை டைரக்டா அட்மாஸ்பியர்ல இருந்து வந்து டைரக்டா சக் பண்ண முடியாது. கரெக்டா, இது வந்து இப்போ இது ரெடியூஸ் ஆயிடுச்சு. N2 வந்து NH3 ஃபார்ம்ல ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அஹ் இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த நைட்ரேட்ஸ் எல்லாமே. நார்மலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதான் நார்மலா வந்து டைரக்டா லைட்னிங் மூலமா N2 NH3 எல்லாம் மாறாது. ஸோ இது NO2 NO3 கன்வெர்ட் ஆகும், ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும். அந்த இதெல்லாம் நைட்ரேட் சொல்லி சொல்லுவாங்க. NO2 NO3 இதெல்லாம் நைட்ரேட் சொல்லி சொல்லுவாங்க. பிளான்ட் வந்து இந்த நைட்ரேட்ஸ் எடுத்துக்கும். NO2 NO3 இதெல்லாமே எடுத்துட்டு அதை வந்து உள்ள ரெடியூஸ் பண்ணிக்கும் NH3. ஓகேங்களா, NH3 அது செல்குள்ள ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். நான் என்ன சொன்னேன் இப்போ, ஏர்ல வந்து 78%, நான் மறுபடியும் வந்து வரேன் எதுக்குன்னா, நைட்ரஜன் மெட்டபாலிசம் இஸ் அ நியூ சாப்டர். நம்ம வந்து இதை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஏர்ல அதே பாயிண்ட்ஸ் தான் சொல்ல வராங்க. ஏர்ல 78% நைட்ரஜன் இருக்கு, N2 ஃபார்ம்ல இருக்கு, மாலிகுலர் நைட்ரஜன் ஃபார்ம்ல இருக்கு, டை நைட்ரஜன் ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து நார்மலா லிவிங் பீயிங்ஸ் பிளான்ஸ் வந்து டைரக்டா எடுக்க முடியாததுனால என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு லைட்னிங் மூலமா, அது நேச்சுரல் ப்ராசஸ். அப்புறமா பாக்டீரியா அதை மாத்தும். ஓகேங்களா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா லைக் ரைசோபியம் பாத்தீங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்டோடைய ரூட்ல இருக்கும். சில இடத்துல இந்த பாக்டீரியா கிடைக்காதுல்ல, அங்கெல்லாம் இது லைட்னிங் நடக்கும். ஓகே, இது என்ன பண்ணா N2-வை நைட்ரேட்ஸா மாத்தும். NO2 NO3. இந்த NO2 NO3 என்ன ஆகும்னா பிளான்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா NH3 ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, அப்போதான் வந்து ஃபர்தர் மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாமே நடக்க முடியும். ஓகே, அதோடைய கம்ஃபர்டபுள் பார்ட்ல வந்து அது மாறிக்குது. Dead organism and their excreta like urea are decomposed by bacteria into NH3. ஸோ என்ன பண்ணா இந்த பாக்டீரியா டெட் ஆர்கனிசம் இருக்கட்டும், நிறைய எக்ஸ்கிரீஷன் இருக்குல்ல, அனிமல்ஸோட எக்ஸ்கிரீஷன்லாம் இருக்குல்ல, லைக் யூரியா இருக்குல்ல, யூரியா இட்ஸ் டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். டெட் ஆர்கனிசமும் எக்ஸ்கிரீஷன் லைக் யூரியா என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆயிடும். இந்த பாக்டீரியா வந்து அதை டீகம்போஸ் பண்ணி NH3 மாத்தும். ஓகே, டெட் ஆர்கனிசம் அண்ட் their excreta like urea, நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பாக்டீரியாஸ் நைட்ரேட்ஸா மாத்தும். சில செட் ஆஃப் பாக்டீரியா வந்து டைரக்டா NH3 மாத்தும். ஓகேங்களா, இட் டிபெண்ட்ஸ். தீஸ் ஆர் லெஃப்ட் இன் தி சாயில் ஃபார் யூஸ் பை பிளான்ட். இது அப்படியே விட்டுரும். இந்த அப்படியே விட்டுட்டு இது வந்து எடுத்துக்கும். ஓகே, பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். In this way, nitrogen cycle is self-regulated, but human activities have caused steady loss of soil nitrogen. இந்த 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 வேலை தான் வந்து நைட்ரஜன் வந்து அப்படியே சர்க்கிள் ஆயிட்டே இருக்கு. அதுவே வந்து நைட்ரஜன் N2 NO2 NO3 மாத்திக்குது. இந்த NO2 NO3 அதுவே வந்து NH3 மாத்திக்குது. அதோடைய கம்ஃபர்டபுள் யூசபிள் ஃபார்ம்ல மாத்திக்குது. நம்மளுடைய யூஸ் எதுவுமே இல்லை, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸோட யூஸ் இல்லை. ஆனா ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்றோம், அந்த சாயில டிஸ்ட்ராய் பண்றோம், நேச்சரை அழிக்கிறோம், பொல்யூஷன் பண்றோம், குளோபல் குளோபல் வார்மிங் பண்றோம். இதுல நிறைய நிறைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம், CFCs யூஸ் பண்றோம். இதெல்லாம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, நிறைய நேச்சருக்கு ரொம்ப டிஃபெக்ட் ஆகுது. அதனால சாயில்ல இருக்கிற அந்த நைட்ரஜன் கம்மி ஆயிடுது. சாயில்ல இருக்கிற நைட்ரஜன் கம்மியானா என்னது, பிளான்ட்டுக்கு ஒழுங்கா நைட்ரஜன் கிடைக்கிறது இல்ல, பிளான்ட் நல்லா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணாது. அதனால நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் லெவல் வந்து கரெக்டா தேவைப்பட்டு யூட்டிலைஸ் ஆக்க முடியல ஹியூமன்ஸால. எவ்வளவு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக்கால, நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கால எவ்வளவு வந்து நம்மளுடைய நேச்சர் வந்து பாதிக்கப்படுது பாருங்க. அந்த நேச்சருக்கு நம்ம பாதிப்புனா நம்மளுக்கும் அது பாதிப்பு தான். நேச்சர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நாட் ஈவன் இப்போ ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா இந்த ஏர்த்தே டிஸ்ட்ராய் ஆயிடும். எந்த ஹியூமன்ஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டே ஆக மாட்டாங்க. எல்லாரும் வந்து சர்வைவே பண்ண முடியாது. பிகாஸ் பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு ஆக்சிஜன், அதுதான் தேவை. நம்ம வந்து ஆர்டிபிஷியலா கூட நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ நைட்ரோஜன் சைக்கிளை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம பாயிண்ட் வைஸா பார்க்கலாம். ஓகே, அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரோஜன் இருக்கு. லிவிங் பீயிங்ஸ் வந்து நைட்ரோஜன் அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரோஜன் என்ன ஃபார்ம்ல இருக்கு, N2 ஃபார்ம்ல இருக்கு.
இந்த N2 ஃபார்ம்ல இருக்க நைட்ரஜன் மாலிகுலர் நைட்ரஜன் வந்து டைரக்டா எடுக்க முடியாது. அதனால நம்ம கிட்ட 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு லைட்னிங் மூலமா இன்டென்ஸ் எனர்ஜி அது மூலமா, இன்னொன்னு வந்து நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா மூலமா. லைட்னிங் என்ன பண்ணும்னா நைட்ரஜனை நைட்ரேட்டா மாத்தும். இந்த நைட்ரேட் வந்து நம்ம இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கும். ஓகே, NH3 மாத்துக்கும் உள்ளே செல்குள்ள. சிலதுல பாத்தீங்கன்னா இந்த சில பிளான்ட்ஸ்ல அது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல பாக்டீரியா இருக்கும், நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, ரைசோபியம் மாதிரி. இந்த ரைசோபியம் என்ன பண்ணும்னா நைட்ரஜனை வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து வாங்கிட்டு இல்லைன்னா வந்து ரெட் ஆர்கனிசம் எக்ஸ்கிரீட்டால யூரியால இருந்து அதை டீகம்போஸ் பண்ணி அதை வந்து NH3 மாத்திடும். இல்லைன்னா வந்து சில பாக்டீரியா நைட்ரேட்டாவே டைரக்டா NO2 NO3 மாத்தி அது வந்து பிளான்ட் எடுத்து அது NH3 மாத்திக்கும். சிலது வந்து டைரக்டாவே NH3 மாத்தி கொடுத்துரும். ஓகேங்களா, இது அப்படியே வச்சிரும் சாயில் கிட்ட. சாயிலே அப்படியே வந்து லெஃப்ட் ஆயிடும். இந்த பிளான்ட்ஸ் வந்து இதை எடுத்து அதோடைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். ஓகே, பாருங்க இன்டெக்ஸ் கொஸ்டின். வாட் இஸ் தி பெர்சன்ட் பை வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இன் தி அட்மாஸ்பியர்? ஸோ அட்மாஸ்பியர்ல எவ்வளவு நைட்ரஜன் கேஸ் இருக்கு? 78%. நேம் டு பயோமாலிகூல்ஸ் தட் கண்டெயின் நைட்ரஜன் இன் பிளான்ட்ஸ். நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ்ல எந்தெந்த பயோமாலிகூல்ஸ்ல இருக்கு? எஸ், ஒன்னு வந்து புரோட்டீன்ஸ். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன். நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன். Why nitrogen is a stable molecule? ஏன் நைட்ரஜன் ஸ்டேபிள் மாலிகுலா இருக்கு? Because of its triple bond nature, ma'am. எஸ், கரெக்ட். Then what is the percentage of nitrogen in protein? Proteinல எவ்வளவு percentage இருக்கு நைட்ரஜன்? எஸ், 78% in atmosphere. Proteinல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? எஸ், உங்க மைக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 16% இருக்கு. ஓகே, 16% புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு? 16% இருக்கு. அட்மாஸ்பியர்ல வந்து 78% இருக்கு. ஓகே, நைட்ரஜனோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து கேக்குறாங்க, என்னது? -195 degree. -190. எஸ், கரெக்ட், அக்யூரேட். -195.8 இதோடைய பாய்லிங் பாயிண்ட், லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது. சோ எந்த நைட்ரஜன் பிக்சேஷன் எதால மாத்துது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நார்மலா N2 இருக்குல்ல அட்மாஸ்பியர்ல, அந்த N2 நைட்ரேட்டா எது மாத்தும்? இது உங்களுக்கு வரல இன்னும். சோ நைட்ரஜன் பிக்சேஷன் கொஸ்டின் கூட இதுல கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் இல்ல. சோ எந்த பாக்டீரியா, எந்த மைக்ரோப்ஸ் வந்து நைட்ரேட்ஸ் நைட்ரஜனா மாத்தும்? Rhizobium. சில கொஸ்டின் அவுட் ஆஃப் தி டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் லேட்டா தான் வந்தேன். ஸோ எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ கிளாஸ் நினைச்சேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து என்னது, டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே. தேர்ஸ்டே வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு நிறைய டீட்டெயில்டா கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am.